9வது லோகம். அதுக்கு மேல 10வது லோகம் வருணதேவனுடைய லோகம். 11வது லோகம் இந்திரனுடைய பட்டணம். அதையும் தாண்டி 12வது லோகம் பிரம்மாவிற்கும் சத்தியலோகம். ஆக 12 லோகங்களை தாண்டினோம். அதுக்கப்புறம் மூல பிரகிருதி, இந்த பிரைமாரிடியல் காஸ்ன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மூல பிரகிருதி சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ், அது அத்தனையும் கடந்து போனால் விரஜை நதி வரும். விரஜ நதியிலே நீராடி விட்டு வைகுந்தத்துக்குள்ளே புகுகிறோம். ஆக இந்த மார்க்கத்தை அர்ச்சிராதி மார்க்கம், அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்லுவார்கள். வைகுந்தம் செல்லுபவர்கள் அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகிறார்கள். நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே, இந்த மார்க்கத்தில் சென்றவன் திரும்பி வருவதில்லை, திரும்பி வருவதில்லை என்று உபனிஷத்து ஓருகிறது. இப்ப அதையே தான் நாம் இந்த கீதை 18வது அத்தியாயம் 45வது ஸ்லோகத்துல பார்க்க போறோம். ஸ்வே ஸ்வே கர்மணி அபிரதா சம்சித்திம் லபதே நரஹ ஸ்வகர்ம நிரத சித்திம் யதா விந்ததி தச்ருணு தத்து ஸ்ருணு. அதை நீ நன்கு கேட்பாய், கவனத்தோட கேள் அர்ஜுனா. ஸ்வே ஸ்வே கர்மணி, ஸ்வே ஸ்வே தங்கள் தங்களுடைய, தன்னுடைய, கர்மணி கர்மத்திலே, அபிரதா ஆசையோட யார் ஈடுபட்டிருக்கிறானோ, நரஹ மனித பிறப்பை எடுத்தவன், சம்சித்திம் லபதே சித்தி சம்சித்தி. சித்தி நாம் ஆசைப்படுவது கிடைப்பது, சம்சித்தி அது மிக மேலான இடமாக இருப்பது. ஆக சம்சித்திங்கிறது வைகுண்டம் பரமபதம் மோட்சத்தை குறிக்கும். லபதே அடைகிறான், நரஹ மனித பிறவி எடுத்தவன் அடைகிறான், நித்தியமாக இருக்க வேண்டியவன் அடைகிறான். ஆக ஸ்வே ஸ்வே கர்மணி அபிரதா சம்சித்திம் லபதே நரஹ ஸ்வகர்ம நிரதா சித்திம். ஸ்வ தன்னுடைய, கர்ம கர்மத்திலே, நிரதா ஈடுபட்டவன், யதா சித்திம் விந்ததி யதா எப்படி, சித்திம் பரமபதத்தை, விந்ததி அடைகிறானோ கிட்டுகிறானோ, தத்து ஸ்ருணு அதை நீ கேட்பாய் என்று கண்ணன் உரைக்கிறார். இப்ப இந்த 2வது பகுதி எதுக்கு? பரமபதத்தை அடைகிறான்னு சொல்லிட்டு போனா போறாதா? யார் தன்னுடைய கர்மத்தில் ஈடுபட்டு இருக்கிறானோ அவன் பரமபதத்தை அடைகிறான்னு ஏதற்காக சொல்ல வேண்டும்? என்ன கேள்வி என்ன வரும்னா, அர்ஜுனா நீ யுத்தம் பண்ணுன்னு கண்ணன் சொல்லிட்டு இருக்கார். அதுதானே அவனுக்கு வர்ண தர்மம், க்ஷத்ரிய தர்மம். அந்த க்ஷத்ரிய தர்மத்தில் நீ ஈடுபட்டால் மோட்சத்தை அடைந்து விடலாம்னு சொன்னா, அப்ப கொஞ்சம் அதை டைல்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? சண்டை போட்டால் மோட்சம் அடைஞ்சுள்ளான் அப்படின்னு கிடைக்கும் இல்லையோ. அவனவனுடைய கர்மத்திலே ஈடுபட்டால் வைகுண்ட பிராப்தி ஏற்படும் நாள். இப்ப கண்ணன் அர்ஜுனனை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறது யுத்தம் செய்தல். அப்ப யுத்தம் செய்தால் மோட்சம் கிடைச்சிருமா? இப்ப அந்தணன் ஒருத்தர் விடாம அந்தணர் மரபை பின்பற்றுகிறார், மோட்சம் கிடைச்சிருமா என்று கேள்வி. அவனவனுடைய தர்மத்தில் ஈடுபட்டால் எப்படி வைகுண்டம் கிட்டுகிறது என்பதை என்னிடத்திலிருந்து கேட்பாய் அப்படின்னு இங்கேயே சொல்லுன்னுடுறார் கண்ணன். இப்போ ஆக வைகுந்தம் கிடைக்கிறது என்று முதல் வரியில சொல்லிட்டு, அவனவனுடைய தர்மத்தில் ஈடுபட்டவன் வைகுந்தத்தை அடைகிறான் என்று சொல்லி, அவனவன் தர்மத்தில் ஈடுபட்டால் எப்படி வைகுந்தம் கிடைக்கிறது என்பதை சொல்லுகிறேன் கேள் என்று 2வது வரியாலே தெரிவிக்கிறார். ஆக ஸ்வகர்ம நிரத சித்திம் யதா விந்ததி தச்ருணு, அவன் எப்படி அடைகிறான்கிறத என்னிடத்திலே கேட்பாய். இது 45வது ஸ்லோகம். இதுக்கு மேல இருக்கிற ஸ்லோகங்களாலே அவனவன் கர்மங்கள் அனுட்டித்து எப்படி போகணும்னு பார்க்க வேண்டும். இந்த ஸ்ரீரங்கம் இருக்கே, இதையே பூலோக வைகுண்டம்னு சொல்றோம். எதற்காகனா, வைகுண்டத்துக்கு போனால் என்னென்ன அனுபவம்லாம் நமக்கு கிடைக்குமோ அது அத்தனைக்கும் ஒரு ரிஹர்சல்னு வச்சுங்களேன். ரிஹர்சல்னா முன்னோடின்னு சொல்றோம். இப்ப வெள்ளோட்டம் விடுறதுன்னு சொல்லலையா, அதை போல இந்த ஊர்ல இருக்கிற அனைத்து அனுபவங்கள், ஊரே அதை போலத்தான், கோவிலே அங்க இருக்கிறா போலேத்தான், பெருமாளும் அவரே தான். அது ஏன் எப்படி என்பதை வருகிற நாட்களில் அவசியம் நாம் பார்க்கலாம். ஆக ஸ்ரீவைகுண்டம் இன்று போக இயலாது. ஆனா பாசுரங்களின் மூலமாகவும் திருவரங்கத்தின் மூலமாகவும் சேர்ந்து சேவிப்போம், காத்திருந்து சேவிப்போம். இந்நிகழ்ச்சி